வணக்கம் வணக்கம் பேன் கிச்சன். உதிரா சாதத்தில் நல்லெண்ணெயை போட்டு பச்சை கருவேப்பிலை முந்திரி பருப்பை பொரிச்சு கொட்டி நம்ம பண்ண போகிற இந்த பொடியையும் போட்டு கலந்தோம் அப்படின்னா கம புளியோதரை ரைஸ், கோவில் புளியோதரை ரெடி ஆகிடும். இதுக்கு சில சாமான்கள் வறுத்து எடுக்க போகிறோம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், எள்ளு எல்லாம் வரிசையாக ஒன்றுன்னா ட்ரை ரோஸ்ட்டு பண்ண போகிறோம். எண்ணெயில் பொரிக்கக்கூடாது, நீண்ட நாள் வராது. இது 3 மாதம் வரைக்கும் வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோன்னா 1 வருஷத்துக்கு சாப்பிடலாம். இதனுடைய அளவுகள் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டப்பாக்கெல்லாம் பிரச்சனையே வராது. வாரத்துக்கு 1 நாளைக்கு அப்படியே அள்ளி போட்டு 10 நிமிஷத்தில் சாதம் வடிக்க வேண்டிய நேரம் மட்டும்தாங்க கணக்கு. இதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி டப்பாவில் அடைச்சி சூப்பராக எடுத்துன்னு போயிடலாம். சின்னவாள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கோவில் புளியோதரை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதில் சுவை அப்படின்னு பார்த்தாக்கா எள்ளு, தனியா, வெந்தயம் இதெல்லாம் நல்லா இருக்கும். புளியையும் நல்லா கலக்கலான்னு சவுண்டு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். உப்பு அதையும் நம்ம வறுக்க போகிறோம். எல்லாம் வறுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கொப்புர பொடி அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் வறுத்து எடுக்கணும். அவ்வளோதான். சூப்பராக ஆறினத்துக்கு அப்புறமா மிக்சியில் கரன்னு பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கட்டி பெருங்காயம் தான் இதுக்கு போடணும். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். நல்லா பொரியணும் கட்டி பெருங்காயம். இதில் இருக்கிற எண்ணெயும் அதோடைய சேர்த்து அதில் கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா ப்ரிசர்வேட்டிவாக அது நல்லா செயல்படும். இதோட வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் ப்ரிசர்வேட்டிவ் ப்ளஸ் சுவை. புளி சேர்த்தாலே கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கணும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கடலை எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு போட்டுக்கலாம். நல்லா பொரிச்சிட்டு அந்த எண்ணெயோட அந்த பொடியில் கொட்டி நல்லா கிளறி சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டை பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பரான கோவில் புளியோதரை. காய்ச்ச வேண்டாம், கரைக்க வேண்டாம் புளியை, அப்படியே சூப்பராக செஞ்சு வச்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக எம்டிஆரில் சக்தி மசாலாலாம் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த சுவைக்கு ஈக்குவலாக கோவிலில் கிடைக்கக்கூடிய ஒரு புளியோதரை பொடி தான். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கம்யூனிட்டி டேப்லேயும் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள், அசத்துங்க. கமன்னு ஒரு சூப்பரான கோவில் புளியோதரை வீட்டிலையே அழகாக ரெடி பண்ணலாம். செஞ்சு பாருங்கள். Thank you for watching. கமன்னு ஒரு புளியோதரை, கோவில் புளியோதரை சூப்பராக ரெடி ஆகிடுது. என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? செஞ்சு பார்த்து அசத்துங்க.